ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்தி சரோ. இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னை எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் என்னங்கிற அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதுக்காக வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். யார் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ளாட் வாங்க போதா அப்படின்னு வந்து திட்ட வந்துடாதீங்க. இந்த மூஞ்சி தான் ஃப்ளாட் வாங்க போகுது இல்லைங்க. இல்லை சென்னை வந்தானா எங்கெங்கே பார்த்தாலும் ஃப்ளாட்டாகவே இருந்துச்சா. அப்புறம் ரேட்டெல்லாம் கேட்டால் கோடி 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கோடி இருந்தால் நம்ம ஊரில் ஒரு 30 சென்ட் 40 சென்ட் 50 சென்ட்டே வாங்கி போட்டுருலாம். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத வாங்க காமிக்கிறேன். தம்பி பஸ் வந்துருச்சுடா. என்னமாம்மா வந்து 2 நிமிஷத்துல பஸ் வந்துருச்சு. பழந்திங்கற பஸ் வந்துருச்சு. தம்பி பாய். U89 சரோ வந்தாச்சு. சரோ U89 அதான் மேலே செவலா தாவிடா தானுங்க மேலே ஏறி பஸ் வந்து 2 நிமிஷத்துல வந்து வந்துருச்சு. ஏறிட்டோம். சென்னை எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது எப்பவுமே சிங்கிளாக தான் நான் போனால் சிங்கிள் பெட்டு தான் புக் பண்ணுவேன். டபுள்ஸாக போகிறதுனால டபுள்ஸ் பெட்டு. ஆசைதான். ஏய் அம்மாமா நோட் பண்ணியா டிரைவர் என்ன ஒரு இத க்ளோஸ் பண்ண முடியுது, ஆனா இது க்ளோஸ் பண்ற பட்டன் காணோம். சரி அவர் டிரைவர் என்ன ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரியே இருக்காரு தானே? ஆமா ஏதோ படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. எந்த படம் சொல்லு? அந்த 2 பஸ் மாறும்ல ஒரே நம்பர். அந்த 10 நம்பர்ஸ் அவரு சிபிசா சத்யராஜ் அவரோட படம். அவர் அந்த படத்தை டிரைவர் மாதிரியே இருக்காரு. கொஞ்சம் பயமா இருக்குல்ல? லாஸ்ட் டைம் இதுல தான் வந்தேன். விட்லாம்ல தான் வந்தேன் நான். வந்தீங்களா? ரிட்டர்ன் இதுக்கே போட்டுறலாமா? ரிட்டர்ன் இதுல போட்டுறலாம், இல்லைன்னா விண்டோஸ் ஓபன் பண்ற மாதிரி நான் ஏசி போட்டுடலாம். ஸோ அப்பா என்ன விநாயகர் செல்வாவை போட்டுடலாம். பஸ் ஏகப்பட்டது கிடக்கு. சரோ என்ன இப்பவே கண்ணத்துல கையை வச்சுட்டேன், கண்ணை தொலைக்கிறேன், என்னாச்சு? இப்பதாடி பஸ் ஏறி இருக்கிறா. உன்னைய அதனாலதான் நான் கார்ல போலாமா 2 வீலர்ல போலாமா அப்படின்னு கேட்கறது. இந்த நைட் டைம் டிராவல்ஸ் உனக்கு செட் ஆகாது. எனக்கு ஆமா பைபாஸ் ஏறிட்டா நல்லா இருக்குறோம் நீட்டா. இப்போ வெள்ளவயல் போயிட்டா பைபாஸ், அப்படியே பைபாஸ் தான். நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரூர் தொட்டு அப்படியே பின்னாடி ஒரு பஸ் இருக்கு. மொத்தம் 2 வீலர். ஆமாம் 2 வீலர். அது அது எத்தனை மணிக்கு? அது 9 வரைக்கும் 10 மணிக்கோ வாட்டிருக்கு. படு ஏன் இப்படி படக்கு? நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும், ஒரு மாதிரி கிருகிருன்னு தான் இருக்கும். கம்முன்னு படுத்துறீன்னு வச்சுக்க மல்லாக்கா, அந்த பிரச்சனையே இருக்காது. படுத்து தூங்கினா விடிஞ்சிட்டு சென்னை வந்துடலாம். படு அந்த ஏசி ஆஃப் பண்ண முடியல. காலுக்கு தான் வரும். படுத்து அதை நான் பேக் எடுத்துக்கு மேலே வச்சிடறேன். எடுக்கிறேன். இங்கே பாருங்க, பெட்ஷீட் எடுத்துட்டு வேற வந்துட்டான்.
அந்த பெண்டு தான். நட்டப்படைப்பு பெண்டு தான் இது பாருங்க, பெட்ஷீட்டு பஸ்ஸில் கொடுப்பாங்க, இருந்தாலும் வீட்டிலேருந்து ஒரு பெட்ஷீட் தூக்கிட்டு வந்துட்டான். அதெல்லாம் தூங்கிடலாம். படுத்து படுத்து கவலைதான். கவழ்ந்துட்டீங்கன்னா சரி, கப்பு சுப்பணும். உட்காராத, இது உட்கார்றது இல்லை, ஸ்லீப்பர் போட்டீங்கன்னா படுக்கணும். அடுத்தாச்சுப்பா, தூங்கு 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 தூங்கு. எடுத்துட்டு நீ படு. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:30 ஆயிடுச்சு. மாயனூர் டோல்கேட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு படுத்துங்களான்னு வந்துட்டோம். ஏன்னா ஏசி பயங்கரமான கூலிங்கு, சரவணால கூலிங்க்கு தலைவலியே வந்துருச்சு. ஆமாம், வீட்டில் ஒரு நாள் கூட ஃபுல் டே போட்டு தூங்கினதே இல்லை. ஏசி பஸ்ஸில் போனால் அப்படிதாக்கா இருக்குன்னு சொல்லுவீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது வந்து போட்டோம். எனக்கு பயங்கரமாக தலைவலி வந்துருச்சு, அது இல்லாமல் யூரின் பயங்கரமாக இதாக இருந்துச்சு. அப்படின்னா போய் நின்று அந்த அண்ணா வந்து டோல்கேட்டில் வந்து நிப்பாட்டினாரு. இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ படுத்தோம்னா நான் எத்தனை மணிக்கு எந்திருப்போன்னு தெரில, வீட்டில் வந்து ஒரு டைம் வந்து எந்திரிச்சிருப்போம். ஆமாம், இப்போ வந்து நல்லா தூங்கலான்னு இருக்கும். படுத்துட்டோம்னா காலைல சென்னை போய் எந்திரிக்கிற மாதிரி வந்து தூங்கணும். ஏன்னா இடையில மறுபடியும் 1 மணிக்கு எழுப்புவாங்களாமா ரெஸ்ட் ரூம் போடுறதுக்கு. அப்போ அகெயின் வந்து வந்தால் போகலாம் அப்படிங்கிறதால போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து படுத்தோம்னா நம்ம காலைல வந்து சென்னை போய் மீட் பண்ணலாம். இடையில எழுந்திரிச்சா நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் போகலாம். சென்னைக்கு எதுக்காக போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். சரி, ஓகே, குட் நைட். குட் நைட். வந்தாச்சுங்க. வீட்டிலலாம் 6:30 மணிக்கு எழுந்திருப்போம். இது பார்த்தீங்கன்னா 5:30ங்கிறப்ப எழுந்திரிச்சிட்டோம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது கோயம்பேடு தானா? ஆமாம், வந்துட்டோமா? வந்துட்டு கோயம்பேடு. மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சென்னை. கரெக்டாக கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கோம். கேப் புக் பண்ணியிருக்கோம். தூங்கவே மாட்டாங்களாட்டக்கு. நம்ம ஊர்லலாம் இப்போதான் பொடிச்சு முடிஞ்சிருக்கும், எல்லாம் எந்திரிச்சு இப்போதான் வாசு தொளிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். இங்கே தூங்கவே மாட்டாங்களாட்டுக்கு. சென்னை தூங்குமா? சென்னை தூங்குச்சுன்னா தமிழ்நாடு தூங்குன மாதிரி. ஆமாம், கேப் புக் பண்ணியிருக்கோம். கேப் வந்து இந்த வாட்டியாச்சு விஆர் மாலுக்கு வந்து சரவை கூட்டிகிட்டு வருவோம்னான்னு பார்ப்போம். நான் வந்துட்டு விஆர் மாலுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன், ஏதோ ஒன்று சாப்பிட்டு. ஆனால் சரவை கூப்பிட்டு வர முடியல. ஆமாம், அதுதான் விஆர் மால். என்ன விஆர் மால்லாம் என்ன? நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறத விடவா? அதே மாதிரி தான், இது பெருசு. கீழே கேட் நீக்கி உள்ளாரதா? வர கண்ணாடி பார்க்கவே இல்லை, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க. என்ன கண்ணாடி? அதை பார்த்துட்டு தான் இருக்கு கண்ணாடி. நான் வந்து என் முழிக்கல அப்படின்னா கோயம்பேடு கோயம்பேடு கோயம்பேடுன்னு கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்பதான் தடாபுட எந்திரிச்சு உன்னை விட்டுட்டு எல்லாம் எந்திரிச்சு இந்த ரூமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அதான் வீடு அங்க போட்டிருக்கோம் மேல பேரு. ஓ, லிஃப்ட்டுக்கு பக்கத்துலயே இருக்கீங்களா? எங்க ஜான்சன் அண்ணா, அவரையும் அப்படிதான் தூங்க எழுப்பி விட்டோம். லொக்கேஷன் போட்டு பின்னாடி போட்டோ பார்த்துல தெரிஞ்சிருக்கு எங்க வந்திருக்கோன்னு. காயத்ரி ஜான்சன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், எதுக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த விளாகில் கொஞ்சம் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து வீடு அன்னைக்கு போன இயர் வந்ததுக்கு இந்த இயர் வந்ததுக்கு வீடு வந்து மாற்றிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருக்காங்க. இன்னும் நிறையா பேர் வராங்க.
பார்த்தா தூங்கு மூஞ்சியோடு இருக்கும். நான் மூஞ்சி கூட நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஆமாம், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி காரில் வந்திருந்தா காரில் வந்திருந்தா என்ன வந்துகிட்டே இருந்திருப்போம். வந்துட்டே இருந்திருப்போம். சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கோன்னா, ஹாய் ஹாய், காயத்ரி ஜான்சன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் வீடியோவில் சொல்லவே இல்லை. ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஒரு வருஷம் இருக்கோம் நாங்கள் சேம் இதே மாதிரி தான் அண்ணாவும் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம் லாஸ்ட் இயர். அதே மாதிரி இந்த போட்டு. ஆமாம், ஜூலை. ஆமாம், போன இயர் ஜூலை 5ஆம் தேதி இருந்தோம். இந்த ஜூலை இன்னைக்கு எத்தனை? மறுபடியும் வந்திருக்கோம். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்களாமா. நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, லொக்கேஷன் தெரியலைங்களா, வீடு மாற்றிட்டேன்னா அண்ணாக்கு எழுப்பி அண்ணா லொக்கேஷன் கேட்டு இங்கே வந்தோடனே காயத்ரி சிஸ்டர் எழுப்பி விட்டு சிஸ்டர் எந்திரிச்சிருந்து தூங்கலை. காஃபி போட்டு கொடுத்தாங்க. இப்போ இட்லி சாம்பார், ஸோ இதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ எங்களுக்கு காலை உணவு அளிக்கும் காயத்ரி சிஸ்டர் அவர்களுக்கு நன்றி. 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம், சென்னையில் தான் இருக்க போகிறோம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் வந்தாங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. மறுபடியும் எப்போ எல்லாம் மீட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அது யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? தம்பிங்களை கூட்டிகிட்டு வரலையா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். தம்பிங்க வரல, அத்தை பார்த்துக்கிறாங்க. அங்கே வீட்டு வேலையும் நடக்குது. பரணிக்கு ஸ்கூல் இருக்குது. தீபக் காலேஜ் லீவு. பட் இருந்தாலும் அவன் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அதான் தம்பியோட அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. லொக்கேஷனில் பார்த்துட்ருக்கனால தம்பி வரலேன்ட்டான். நாங்கள் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். ஓகேவா? ஆமாம், நான் எந்திரிக்கிறப்ப அண்ணா வாய்ஸ் உள்ளதாக கேட்டுச்சு. ஸோ தூங்க எழுப்பிட்ட மாட்டேக்கு. சரி, நம்மளுக்கு லொக்கேஷன் தானே வர முடியாது. அதனால் அவர் அனுப்புனார். ஆனால் நாங்கள் எங்களை வெல்கம் பண்ணிவிட்டு அண்ணா போய் படுத்துட்டார். நீங்கள் போய் தூங்குங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எங்களையும் தூங்குங்கன்னாங்க. எங்களுக்கு தூக்கம் வரல. நம்ம ஊர் சைட்லலாம் எந்திரிச்சோம்னா ஆல்ரெடி தூங்க மாட்டோம் இல்லைங்களா நம்ம. அதனால சரி, எங்களுக்கு அது தூக்கம் வரல. இடம் விட்டு இடமா இருந்தாலும் அந்த பழக்கம் மாறாது. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வேலை பார்க்கலாம் சிஸ்டர் கூட சேர்ந்து. சின்ன பாப்பா வீடியோ. ஹாய் ஹாய். என்னது பாண்டா மாதிரி இருக்கு. நோ நோ, திஸ் இஸ் எலிஃபண்ட். வாட்? ஆமாம், நட்சத்திரம் இந்த பக்கம் அப்படி சவுத்தோட அப்பிடுவாங்க. கார்த்திஸ்வரம் வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். தர்ஷன் கார்த்திஸ்வரம் வந்துட்டு நல்லா டைமிங் சரியா. கடைசியில நீங்க போன் பேசினா கண்டுபிடிச்சிருவோம். மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிக்கல, அதனால ஏமாத்திட்டேன் ஈஸியா.
வெல்கம் டு மினி vlog அப்படியே bro. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. கிச்சன்லயே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா ஈரோடு கரூர் இங்க சென்னை வேற யாரு எந்த ஒரு செலிபிரிட்டி இவங்களுக்கு இப்போ வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தா இவர் தான். ஆமா மீண்டும் மீண்டும் ஒரே பிள்ளையா? ஆமா இல்லைன்னா மாத்திக்கலாம். அது வாய்ப்பு இல்ல ப்ரோ. ஆமா மாத்தலாம் முடியாது. ஆர்டிஸ்ட் பாருங்க ஆர்டிஸ்ட். ஓ என்ன பாருங்க கனவுல அது கனவுல மட்டும் சரவுக்கு வந்து யார் மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்காங்கன்னா கோகி பியூட்டிஷியன். ஆமா ஆமா மறக்காம அழகு ஸோ வந்து இவங்க வந்து பவானி. ஸோ வந்து மெஹந்தி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஆமா கோகி சார் சொல்லுங்களா காட்டுங்க எல்லாரும் காட்டுங்க எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. சொல்ல நீ காட்டு இது வந்து அவங்க பாப்பா போட்டது. சூப்பர் சூப்பர். எப்படி சூப்பரா? இப்போதான் ஃபங்க்ஷன் மூடே ஸ்டார்ட் ஆகுது. ஆமா மெஹந்தி ஃபங்க்ஷனா? மெஹந்தி செமையா இருக்கு. நீட்டா இருக்கு. நான் சொன்னேன்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை வந்து நாங்கள் வந்துட்டு காலையிலேயே சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு இப்போ வந்து என்னென்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா தூங்காமல் இருக்கனாலே எனக்கு தெரியல. இளநீ வந்து ஆர்டர் பண்ணார், இளநீ வந்துச்சு, குடிச்சிட்டு கீழே வந்து நின்றுட்டுருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லாகவே தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ இந்த விலாக் வந்து முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களது விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோ. பாய். காயத்ரி சிஸ்டர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நல்லா எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க, எந்த குறையும் இல்லை. ஸோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள் என்ன அப்படின்னு நினைக்கிங்களா. பொட்டு வேறு விழுந்துச்சு முகம் கழுவுனால. பாய்.